திருத்தணியில் 11ஆம் வகுப்பு மாணவியை மதுபோத இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை தனியார் விடுதியில் வைத்து இச்செயலில் ஈடுபட்ட கொள்ளக்குப்பம் தேவராஜ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மாணவியின் தோழியின் நண்பராக அறியப்படும் தேவராஜ் தோழி வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறி மதுபோதையில் இச்செயலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் மனைவியின் நடத்தையை சந்தேகித்து கணவர் வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே பெரிந்தல் மன்னா பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவிக்கும் பாலக்காட்டைச் சேர்ந்த தீக்ஷித் என்பவருக்கும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் ஒப்புதலுடன் காதல் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் வைஷ்ணவியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்ட தீக்ஷித் அவரை கொலை செய்ததாக புகார் எழுந்தது. தீக்ஷித்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் முகத்தை போர்வையால் மூடி மூச்சு திணற வைத்து கொலை செய்தது அம்பலமானது. பொள்ளாச்சியில பெண்ணோட கவரிங் செயினை பறிக்க முயன்ற 2 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மீனாட்சிபுரம் சாலையில் வந்த அந்த பெண்ணிடம் பைக்கில் வந்த கேரள இளைஞர்கள் 2 செயினை பறிக்க முயற்சி செய்து தப்பி ஓடினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் பைக் வாங்க பணம் தேவைப்பட்டதால் அவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.